வெக்டார் அடிஷன் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நமக்கு 2 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். இது வந்து வெக்டார் பி வெக்டார் அப்படின்னு எடுத்துங்க. இன்னொன்று வந்து கியூ வெக்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இது பி வெக்டார், இது கியூ வெக்டார். ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டார் அண்ட் கியூ வெக்டார் வந்து நம்ம டீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டார் அண்ட் கியூ வெக்டார் டீட்டான்னு எடுத்துக்கலாமா? அதனுடைய ரிசல்டன்ட் வெக்டார் ஆர் பார், இதுதான் ரிசல்டன்ட் வெக்டார் ஆர் பார். ஆர் பார் இஸ் ஈக்குவல் டு பி பார் பிளஸ் கியூ பார் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. கரெக்டுங்களா? திஸ் ஆர் பார் மேக்ஸ் சம் ஆங்கிள் ஆல்பா வித் பி பார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ரிசல்டன்ட் வெக்டார் கண்டுபிடிக்கணும். அதாவது அடிஷன் ஆஃப் வெக்டார் அடிஷன்னா 2 வெக்டார் ஆட் பண்ண போறோம். 2 வெக்டார் ஆட் பண்ணா ரிசல்டன்ட் கிடைக்கிறது வெக்டார் தான். அப்போ அந்த ரிசல்டன்ட் வெக்டாருக்கு மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் பி அண்ட் கியூக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq cos θ. இதுதான் வந்து ஆன்சர் ஃபார்முலா. சரிங்களா? சரி, அடுத்து வந்து டைரக்ஷன் வேணும்னா என்ன பண்ணணும்னா tan ஆல்ஃபா ஈக்குவல் டு q sin θ டிவைட் பை p பிளஸ் q cos θ அப்படின்னு இருக்கும். p பிளஸ் q cos θ. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா cos θ, இதுல இருந்து ஆல்ஃபா கண்டுபிடிச்சிக்கலாம். ஆல்ஃபா தான் டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் q sin θ டிவைட் பை p plus q cos θ, p plus q cos θ. ஸோ இந்த ஆல்ஃபா ஃபார்முலா யூஸ் பண்ணி டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கலாம். இந்த மாடார் யூஸ் பண்ணி மாட் ஆஃப் ஆர் இதை யூஸ் பண்ணி நம்ம மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இதுல சம் ஸ்பெஷல் கேசஸ் நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் ஒன் எடுத்துக்கலாம். கேஸ் ஒன், இஃப் θ இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி, θ ஈக்குவல் டு 0 டிகிரியா இருந்தா cos 0 எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா cos 0 வந்து நமக்கு cos 0 வந்து 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ இது வந்து என்ன பண்ணலாம்னா இது a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல தானே இருக்கு. அப்போ இதை p பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா நமக்கு p பிளஸ் கியூன்னு கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் ரிசல்டன்ட் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா p பிளஸ் கியூ, மேக்ஸிமம் ரிசல்டன்ட் வந்து p பிளஸ் கியூ அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரி, நெக்ஸ்ட் கேஸ் 2 பார்க்கலாம் பாருங்க. கேஸ் 2 என்ன பார்த்தீங்கன்னா இப் θ ஈக்குவல் டு நம்ம 60 டிகிரின்னு எடுத்துக்கலாம். 60 டிகிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ θ வந்து 60 டிகிரி எடுத்தீங்கன்னா நமக்கு ரிசல்டன்ட் வந்து அதாவது cos θ என்ன வரும் சொல்லுங்க? cos 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1/2. அப்போ ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq cos θ. cos θ வந்து 1/2 தானப்போ. அப்படி போட்டுட்டீங்கன்னா இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் பாருங்க? பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் pq அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கேஸ் 3 எடுத்துட்டீங்கன்னா கேஸ் 3 வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா θ ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். θ 90 டிகிரி எடுத்தீங்கன்னா cos 90 என்ன வரும் பாருங்க? cos 90 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ரிசல்டன்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 2 வெக்டார் ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணி ரூட் எடுத்துட்டோம்னா ரிசல்டன்ட் கிடைக்கும். வென் 2 வெக்டார்ஸ் ஆர் பர்பெண்டிகுலரா இருந்தா. சரிங்களா? அடுத்து வந்து கேஸ் 4 பார்த்தீங்கன்னா θ ஈக்குவல் டு 120 டிகிரி. θ 120 டிகிரியா இருந்தா என்ன ஆகும்னா cos 120 டிகிரி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2. cos 120 டிகிரி என்ன வரும் சொல்லுங்க? மைனஸ் 1/2. ஸோ ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாருங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq cos θ. 2pq cos θ போடும்போது cos θ பிளேஸ்ல மைனஸ் 1/2ன்னு போடணும். சரிங்களா? இப்போ இந்த 2வும் கேன்சல் பண்ணிட்டா மைனஸ் pq. ஸோ ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் pq அப்படின்னு நமக்கு ரிசல்டன்ட் கிடைக்கும். இப்போ வந்து நமக்கு கேஸ் 5 வந்து என்ன பண்ணலாம்னா வந்து θ ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். θ வந்து 180 டிகிரி எடுத்தீங்கன்னா cos 180 டிகிரி இஸ் ஈக்குவல் டு -1. cos 180 டிகிரி -1 வரும். ஸோ தட் ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா மைனஸ் 2pqன்னு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருடைய எக்ஸ்பேன்ஷன். ஸோ p மைனஸ் கியூ ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பேன்ஷன் வருது. ஸ்கொயர் ரூட் எடுத்துங்க. இப்போ நம்ம ரூட் எடுத்துட்டோம்னா p மைனஸ் கியூன்னு கிடைச்சிருக்கு. இதுதான் மினிமம் ரிசல்டன்ட். அப்போ நம்ம ஒரு ரிசல்டன்ட் வெக்டார் வேணும் பிட்வீன் 2 வெக்டார்ஸ்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ரிசல்டன்ட், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ரிசல்டன்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அந்த மினிமம் ரிசல்டன்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா mod ஆஃப் p மைனஸ் கியூ மாடுலஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் 2 வெக்டார்ஸ் அப்படி எடுத்துக்கணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் வேல்யூ எப்படி பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் p பிளஸ் கியூ இப்படி நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அடுத்த ஸ்பெஷல் கேஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இப் θ வந்து θன்னு வச்சுங்க, மேக்னிடியூட் ஆஃப் p இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் q. 2 ஈக்குவல் வெக்டார்ஸ் மேக்ஸ் அதாவது 2 ஈக்குவல் வெக்டார்ஸ் மேக்ஸ் ஆங்கிள் θ அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ ரிசல்டன்ட் வெக்டார் என்ன வரும் பார்த்தீங்கன்னா டுவைஸ் தி ஒன் ஆஃப் தி வெக்டார் இன்ட்டு கொசைன் ஆஃப் 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 தி ஆங்கிள் பிட்வீன் தேம் அப்படின்னு கிடைக்கும். 2p cos θ by 2 இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் கிடைக்கும்.
அதே மாதிரி ரிசல்டன்ட் ஆங்கிள் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் தேம் அப்படின்னு கிடைக்கும். அதாவது 2 வெக்டார்ஸ் வந்து ஈக்குவல் மேக்னெட்டிட் இருக்குன்னு எடுத்துங்க. பி வந்து மேக்னெட்டியூட் பி, கியூவும் மேக்னெட்டியூட் பி இருக்குன்னு எடுத்துங்க. எப்படி இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்டன்டோட மேக்னிடியூட் இது இந்த ஃபார்முலா. சரிங்களா? அடுத்து திஸ் ரிசல்டன்ட் வில் பைசெக்ட் தி 2 வெக்டார்ஸ். ஈக்குவல் ஆங்கிளா இருந்தா பைசெக்ட் தி 2 வெக்டார்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இதுல இருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். நோட் நம்பர் 1 அப்படின்னு போட்டுலாம் பாரு. நோட் 1. இஃப் θ இஸ் ஈக்குவல் டு 0, θ ஈக்குவல் டு 0னா cos 0 வந்து என்ன வரும்னு சொல்லுங்க? 1ன்னு வருதா? அப்போ ரிசல்டன்ட் என்ன வரும் பாருங்க? cos 0 1 தானே வரும். அப்போ θ 0 போட்டோம்னா 0/2 0 cos 0 1 2p. So resultant is equal to twice the one of the vector. Twice the one of the vector வரும். சரிங்களா? அதே மாதிரி நோட் 2ன்னு போலாம் பாருங்க. நோட் 2. if θ is equal to 60 டிகிரின்னு எடுத்துங்க. θ 60 டிகிரி எடுத்தீங்கன்னா cos 60/2. cos 60/2 வந்து cos 30. cos 30 வந்து √3/2. இது cos 30 வந்து √3/2 போடணும். அப்போ ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க? 2p into √3/2. இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா p √3. ஸோ ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு √3 times of one of the vector. அதாவது இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ் ஆகும். புரியுதுங்களா? அப்போ வந்து என்ன சொல்லுங்க? இஃப் angle between two equal vector is 60 degree, then resultant is equal to √3 times of one of the vector அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்து if θ is equal to 90 degree. சரிங்களா? இங்க cos θ/2 தானே. cos 90/2 என்ன கிடைக்கும் பாருங்க? cos 90/2 வந்து cos 90/2 எல்லாம் cos 45. கரெக்ட்டுங்களா? cos 45 எவ்வளோப்பா? 1/√2. கரெக்ட்டுங்களா? 1/√2. அப்போ இந்த ரிசல்டன்ட் என்ன வரும் பாருங்க? 2p into cos θ/2. 2p into cos θ/2 வந்து 1/√2. இந்த √2வும் இந்த 2வும் கேன்சல் பண்ணா √2 கிடைக்கும். √2p. அப்போ √2 டைம்ஸ் ஆஃப் ஒன் ஆஃப் தி வெக்டார். வென் θ அதாவது ரெண்டு வெக்டார் ஈக்குவல் மேக்னிடியூடா இருந்து ஆங்கிள் பிட்வீன் them 90 டிகிரியா இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு √2 டைம்ஸ் ஆஃப் ஒன் ஆஃப் தி வெக்டார் அப்படின்னு நமக்கு வரும். சரிங்களா? அடுத்து ஃபோர்த் வந்து இஃப் θ இஸ் ஈக்குவல் டு நம்ம 120 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். θ 120 டிகிரினா cos 120/2. ஏன்னா θ/2 தானே, இங்க cos θ/2 தானே நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ cos 120/2 என்ன வரும்? cos 60. cos 60 வந்து 1/2. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணும்போது ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 2p into 1/2. கரெக்டுங்களா? 1/2னா இஸ் ஈக்குவல் டு ஒன் ஆஃப் தி வெக்டார். when two equal vectors அதாவது when two vectors of equal magnitude makes angle 120 degree, then resultant is equal to one of the vector அப்படின்னு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க, θ 0 டிகிரியா இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் twice of the one of the vector. இதே θ 60 டிகிரி இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் √3 times of the one of the vector. இதே θ 90 டிகிரி இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் is equal to √2 times of one of the vector. θ 120 டிகிரி இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் is equal to one of the vector. இது எல்லாமே எப்போ எடுக்க முடியும்னா magnitude of two vectors are equal இருந்தா தான் எடுக்க முடியும். இதே மாதிரி if θ is equal to 180 டிகிரி இருந்தா அப்போ இதுல இருந்து என்ன வரும் சொல்லுங்க? cos 180/2. cos 180/2 எவ்வளவு சொல்லுங்க? θ/2 cos 90. cos 90 0 வரதுனால ரிசல்டன்ட் வந்து 0 அப்படின்னு நமக்கு வந்துடும். சரிங்களா? ரிசல்டன்ட் வந்து 0ன்னு வந்துடும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு? இந்த ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணும் போது அந்த ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி ரெண்டு வெக்டார் மேக்னிடியூட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் ஆங்கிள் வந்து ஆஃப் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் வெக்டார்ஸ் அப்படின்னு வரும். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ். சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார். அதாவது வந்து பிசிக்ஸ்ல நிறைய இடத்துல சேஞ்ச் இன் வேல்யூ கண்டுபிடிப்போம். அந்த இடத்துல எல்லாம் சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ஜென்ரலா ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன் தானே. சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். அப்போ வந்து என்ன பண்ணுவோம்? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம் போடுவோம். அப்போ வந்து இந்த ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி ரெண்டுமே வெக்டாருடைய டிஃபரன்ஸ் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். அப்போ சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா பி பார் கியூ பார்னு ரெண்டு வெக்டார் எடுத்துக்கலாம். அதாவது அந்த ரெண்டு வெக்டாரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். பி பார்னு ஒரு வெக்டார், கியூ பார்னு ஒரு வெக்டார். இந்த ரெண்டு வெக்டாரை சப்ட்ராக்ட் பண்ணணும். பண்ணா நமக்கு ரிசல்டன்ட் கிடைக்கும். அது ஆர் பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? நமக்கு அடிஷன் ஆஃப் வெக்டார் தெரியும் இல்லைங்களா? அடிஷன் ஆஃப் வெக்டார் தெரியும். இப்போ சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார் கண்டுபிடிக்கிறது என்ன பண்றோம்னா இந்த பியும் கியூவும் நம்ம சப்ட்ராக்ட் பண்றதுக்கு அதை மாத்தி எப்படி பண்றோம்னா கியூக்கு டைரக்ஷன் மாத்திட்டு பியோட ஆட் பண்ணிடுறோம். அப்ப எப்படி எழுதுறோம் பாருங்க? பி பார் பிளஸ் மைனஸ் கியூ பார் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அதாவது சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார் வந்து ஈக்குவலன்ட் அடிஷன் ஆஃப் வெக்டார்ல எப்படி எழுதுறோம் பாத்தீங்கன்னா பி வெக்டாரும் கியூ வெக்டாரும் செப்பரேட் பண்ணணும்னா கியூ வெக்டாருக்கு டைரக்ஷனை மாத்தி பி வெக்டாரோட ஆட் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? அப்போ வந்து கியூ வெக்டாருக்கு டைரக்ஷனை மாத்திட்டு பி வெக்டாரோட ஆட் பண்ணா அது ஈக்குவலன்ட் என்ன வரும்? சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார் அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? சரி, இப்போ இது வந்து கான்செப்ட் பார்க்கலாம் பாருங்க.
இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து பி வெக்டார் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பி வெக்டார் இந்த டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து இது கியூ வெக்டார் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். இது வந்து கியூ வெக்டார் அப்படி எடுத்திருக்கேன். சரி கவனிங்க இப்போ. இப்போ நல்லா பாருங்க. இது வந்து பி வெக்டார் அப்படின்னு குடுத்துருக்குமா? இது வந்து கியூ வெக்டார் அப்படின்னு குடுத்துருக்கும். இப்போ நம்ம பி வெக்டாரும் மைனஸ் கியூ வெக்டாரும் ஆட் பண்ணா ரிசல்டன்ட் வெக்டார் கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ மைனஸ் கியூ வெக்டார் நம்ம எடுக்கலாமா? சரி. அப்போ மைனஸ் கியூ வெக்டார் எடுக்கிறேன் பாருங்க நான் இப்போ. இப்போ வந்து நான் மைனஸ் கியூ வெக்டார். கியூ வெக்டாருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல எடுத்தோம்னா அதுதான் மைனஸ் கியூ வெக்டார் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு மைனஸ் கியூ வெக்டார். இந்த டைரக்ஷன் வந்து மைனஸ் கியூ வெக்டார் அப்படி கிடைக்கும். இந்த பி வெக்டாரையும் இந்த மைனஸ் கியூ வெக்டாரை ஆட் பண்ணா அதான் பி பிளஸ் ஆஃப் மைனஸ் கியூ அதான் பி மைனஸ் கியூ அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். அப்போ ரிசல்டன்ட் கிடைக்கும் பாருங்க. இந்த என்ன ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம்? பி பாரும் மைனஸ் கியூ பாரும் ஆட் பண்ணலாம். பி பாரும் மைனஸ் கியூ பாரும் ஆட் பண்ணா இதுதான் நமக்கு ரிசல்டன்ட் கிடைக்குது. புரியுதுங்களா? இந்த டைரக்ஷன்ல ரிசல்டன்ட் இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த டைரக்ஷன்ல ரிசல்டன்ட் இருக்கும். இதுதான் வந்து பி பார் மைனஸ் கியூ பார் அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்ம எல்லாம் எழுதுறோம். ஆர் பார் இஸ் ஈக்குவல் டு பி பார் பிளஸ் மைனஸ் கியூ பார். பி பாரும் மைனஸ் கியூ பாரும் ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்ப ஆங்கிள் பிட்வீன் பி பார் அண்ட் கியூ பார் நமக்கு எவ்வளவு கொடுத்துருப்பாங்கன்னா வந்து ஆங்கிள் பிட்வீன் பி பார் அண்ட் கியூ பார் வந்து தீட்டான்னு கொடுத்துருப்பாங்களா? ஆங்கிள் பிட்வீன் பி பார் அண்ட் கியூ பார் தீட்டான்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆங்கிள் பிட்வீன் பி பார் அண்ட் மைனஸ் கியூ பார் தான் வேணும். ஏன்னு சொல்லுங்க? பி பாரும் மைனஸ் கியூ பார் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ ஆங்கிள் பிட்வீன் பி பார் அண்ட் மைனஸ் கியூ பார் எவ்வளோ வரும்னு சொல்லுங்கப்பா. இந்த ஆங்கிள் எவ்வளோ வரும்னு சொல்லுங்க. இந்த ஆங்கிள் வந்து 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? 180 மைனஸ் தீட்டான்னு கிடைக்குது. சரி நமக்கு ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணும்போது parallelogram law of vector addition யூஸ் பண்ணி ரெண்டு வெக்டார் எப்படி ஆட் பண்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த ஃபார்முலா நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. இப்போ ரிசல்டன்ட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டார் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க. அதாவது வந்து பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq காஸ் தீட்டாவும் போடுற இடத்துல தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ்னா இங்க பிக்கும் மைனஸ் கியூக்கும் தானே நம்ம ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் மைனஸ் கியூ என்ன பார்த்தீங்கன்னா 180 மைனஸ் தீட்டா. ஸோ காஸ் 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஸ்கொயர் ரூட் போட்டுடலாம். கரெக்டுங்களா? சரி. அடுத்து வந்து உங்களுக்கு இது ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து காஸ் 180 மைனஸ் தீட்டா. காஸ் 180 மைனஸ் தீட்டா என்ன சொல்லுங்கப்பா? மைனஸ் காஸ் தீட்டா. காஸ் 180 மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் காஸ் தீட்டா. சரியா? அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்ப இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க ரிசல்டன்ட். ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் 2pq காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதிக்க வேண்டியது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார் அதாவது ரெண்டு வெக்டாரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஆட் பண்ணும்போது என்ன வரும்? பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq காஸ்டா எடுப்போம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் 2pq காஸ்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இப்போ வந்து நல்லா கவனிங்க. அப்போ ரிசல்டன்ட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னா பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் 2pq காஸ் தீட்டா. இதுதான் வந்து சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார் உடைய ரிசல்டன்ட். சரிங்களா? சரி. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இஃப் பி அண்ட் கியூ ஆர் மேக்னிடியூட் ஆஃப் பி ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்னிடியூட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படி கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா எப்படி மாத்தலாம் பாருங்க. இப்போதைக்கு சும்மா ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் எடுக்க வேண்டிய வேலை இருக்காது. அதனால ஆர் ஸ்கொயர்னு போட்டுட்டு அப்போ பி ஸ்கொயர் கியூ பிளேஸ்லயும் பி போடுங்க. என்ன மேக்னிடியூட் ஆஃப் பி ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் கியூ. சரிங்களா? பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2p இன்ட்டு கியூக்கும் பி போட்டிங்கன்னா பி ஸ்கொயர் இன்டு காஸ் தீட்டா வருது. புரியுதுங்களா? இந்த பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் 2p ஸ்கொயர் மைனஸ் இங்க 2p ஸ்கொயர் இது ஒரு காஸ் தீட்டா அப்படின்னு இருக்கு. இப்போ இதுல 2p ஸ்கொயர் காமன் எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா 1 மைனஸ் காஸ் தீட்டா. சரிங்களா? 1 பிளஸ் காஸ் தீட்டாக்கு தான் நம்ம என்ன ஃபார்முலா சொன்னோம்னா 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 சொன்னோம். இங்க நம்ம 1 மைனஸ் காஸ் தீட்டா இதுக்கு என்ன மேக்ஸ்ல ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் காஸ் தீட்டாக்கு வந்து 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 இதுதான் வந்து 1 மைனஸ் காஸ் தீட்டாக்கு ஃபார்முலா. சரிங்களா? அதை வந்து நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்ப்பா. எங்க இந்த இடத்துல 1 மைனஸ் காஸ் தீட்டா பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. அப்போ 2p ஸ்கொயர் 1 மைனஸ் காஸ் தீட்டா பிளேஸ்ல நம்ம 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு போட்டுக்கலாமா? இதுதான் வந்து ரிசல்டன்ட் ஸ்கொயர். இப்போ 2 இன்டு 2 2 ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க மொத்தத்துக்கு. r இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாருங்க. r ஈக்குவல் நமக்கு 2p sin theta by 2. சரிங்களா? அப்போ அடிஷன் ஆஃப் வெக்டார்ல ரெண்டு வெக்டாரோட மேக்னிடியூட் ஈக்குவலா இருந்தா ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு டுவைஸ் தி ஒன் ஆஃப் தி வெக்டார் இன்டு கொசைன் ஆஃப் தீட்டா பை 2 வந்திருக்கும். ஆனா சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ல ரிசல்டன்ட் பிட்வீன் டூ வெக்டார்ஸ்க்கு வந்து
two vectors magnitude equal இருந்தா twice the magnitude of one of the vector into sin of half of the angle between them அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து subtraction of vector வரதுக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். சரிங்களா? சரி. இப்போ வந்து இதுல சம் கேசஸ் பார்க்கலாம். இஃப் θ இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி, θ ஈக்குவல் டு 0 டிகிரி அப்படின்னு எடுக்கிறோம்னு வச்சுங்க. அப்போ θ ஈக்குவல் டு 0 டிகிரி என்ன வரும்னு சொல்லுங்க? sin 0 வந்து நமக்கு 0. ஸோ தட் ரிசல்டன்ட் ஈக்குவல் டு 0. ரெண்டு ஈக்குவல் வெக்டாரா இருந்துச்சுன்னா, ரெண்டு வெக்டாருக்கு மேக்னிட்யூட் ஈக்குவலா இருந்து சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா அதனுடைய ரிசல்டன்ட் வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் வெக்டாருக்கு ரிசல்டன்ட் வந்து 0. அதே மாதிரி செகண்ட் கேஸ் வந்து θ ஈக்குவல் டு 90 டிகிரி எடுக்கலாம். θ 90 டிகிரி எடுத்தீங்கன்னா அப்போ sin 90/2. ஏன்னா வந்து நமக்கு இங்க sin θ/2 தானே சப்ஸ்டிட் பண்ணணும். sin θ/2 அதனால θ/2 சப்ஸ்டிட் பண்ணா sin 90/2 என்ன வரும் சொல்லுங்க? sin 45. sin 45 எவ்வளோ? 1/√2. அப்ப இங்க 1/√2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 2p இன்டு 1/√2. √2 கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது சொல்லுங்க? p√2. கரெக்ட்டுங்களா? சரி. அதே மாதிரி தேர்ட் கேஸ் வந்து if θ is equal to நம்ம 60 டிகிரின்னு எடுக்கலாம். θ 60 டிகிரி எடுத்தீங்கன்னா sin 60/2 30 டிகிரி. sin 30 எவ்வளோ? 1/2. அப்போ ரிசல்டன்ட் என்ன வரும் சொல்லுங்க? இங்க 1/2 போட்டோம்னா 2 கேன்சல் ஆயிருமா? அப்படியே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிங்க. ரிசல்டன்ட் வந்து ஈக்குவல் டு ஒன் ஆஃப் தி வெக்டார் அப்படின்னு கிடைக்கும். ஃபோர்த் வந்து θ 90 டிகிரி பார்த்தாச்சு, 60 பார்த்தாச்சு. அடுத்து θ ஈக்குவல் டு நம்ம 120 டிகிரின்னு எடுப்போம். θ 120 டிகிரி எடுத்தீங்கன்னா இதுல இருந்து sin 120/2 தானே வேணும் θ/2. ஸோ sin 60. sin 60 √3/2ன்னு வருதுங்களா? இப்போ இந்த ஃபார்முலால sin 60 வந்து √3/2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன வரும் சொல்லுங்க? ரிசல்டன்ட் ஈக்குவல் டு p√3. அப்போ வந்து டிஃபரன்ஸ் இன் வெக்டாருக்கு தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அடிஷன் ஆஃப் வெக்டாருக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்போ வந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு if two vectors are making angle 120 degree then their difference in vector வந்து equal to √3 times of one of the vector அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இதே மாதிரி அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்னா வந்து ஃபிஃப்த் கேஸ் வந்து if θ is equal to 180 டிகிரின்னு எடுத்துக்கலாம். θ equal to 180 டிகிரி. சரிங்களா? அப்படி எடுத்தீங்கன்னா sin 90 180/2 வந்து sin 90 தானேப்பா? sin 90 is equal to 1 கிடைக்கும். ஸோ ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் 2p sin θ/2. sin 90 வந்து 1. ஸோ twice the p. அப்போ ரெண்டு வெக்டாருக்கு ஆங்கிள் 180 டிகிரி அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா their difference is equal to twice the one of the vector அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே புரியுது. சரி. இந்த கான்செப்ட்ஸ் சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார் யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ பாருங்க, சப்போஸ் வந்து நம்ம அண்டர் ரைன், அதாவது மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்படி அண்டர் ரைன் வந்து கொஞ்சம் டயக்ராம் கொஞ்சம் கரெக்டா வரையலாம் பாருங்க. இப்போ ரெயின் வந்து இந்த டைரக்ஷன்ல வந்துட்டு இருக்கு. சரிங்களா? வெலாசிட்டி ஆஃப் ரெயின் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. வெலாசிட்டி ஆஃப் ரெயின் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சரி, நீங்க வந்து சைக்கிளிஸ்ட் வந்து நீங்க சைக்கிள்ல போறீங்க. சைக்கிள்ல எந்த டைரக்ஷன்ல போறீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல இப்படி போறீங்க. சைக்கிள்ல வந்து இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்க. சரிங்களாப்பா? இந்த டைரக்ஷன்ல இப்படி சைக்கிள்ல போறீங்க. சைக்கிள்ல இந்த டைரக்ஷன் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரியா? இது வெலாசிட்டி ஆஃப் சைக்கிளிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வெலாசிட்டி ஆஃப் சைக்கிள் இப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி, நமக்கு வெலாசிட்டி எப்படி எந்த டைரக்ஷன்ல மழை பெய்யுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுமா? நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு ரெயின் தானே நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்போ வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு சைக்கிளிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் ரெயின் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் சைக்கிள் அப்படின்னு இருக்கும். அப்போ வெலாசிட்டி ஆஃப் ரெயினுக்கும் வெலாசிட்டி ஆஃப் சைக்கிளுக்கும் வந்து இது ரெண்டுமே டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா நமக்கு வந்து வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு சைக்கிள்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இது எப்படி எழுதலாம்? வெலாசிட்டி ஆஃப் ரெயின் பிளஸ் மைனஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் சைக்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வந்து என்ன பண்ணோம்? மைனஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் சைக்கிளுக்கும் வெலாசிட்டி ஆஃப் ரெயினுக்கும் நம்ம ரிசல்டன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் சைக்கிள்னா வெலாசிட்டி ஆஃப் சைக்கிளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு டயக்ராம் வரைங்க. அதுதான் வந்து மைனஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் சைக்கிள்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. என்ன பண்ண போறோம்னா மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் சைக்கிளுக்கும் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ரிசல்டன்ட் வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ இந்த டைரக்ஷன்ல தான் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு சைக்கிள் அப்படி நமக்கு இருக்கும். புரியுதுங்களா? சரி. அப்படின்னா வந்து இந்த டைரக்ஷன்ல வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு சைக்கிள் அப்படின்னு இந்த டைரக்ஷன்ல கிடைக்கும். அதனால தான் நம்ம கொடையை பிடிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இந்த டைரக்ஷன்ல இப்படி போறோம்னு வச்சுங்க. அதை டுவர்ட்ஸ் ஈஸ்ட் டைரக்ஷன்ல போறோம். மழை வந்து வெர்டிகல் டைரக்ஷன்ல பெஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா கொடையை வந்து இந்த டைரக்ஷன்ல இப்படி பிடிப்போம். இப்படி பிடிப்போம்.
ஸோ இப்போ கொஸ்டின் வந்து வாட் இஸ் த ஆங்கிள் மேட் பை தி அம்ப்ரல்லா வித் வெர்டிகல் டீட்டா இப்படி கேட்டாங்கன்னா அப்போ இந்த ஆங்கிள் டீட்டா கேட்ட மாதிரி அர்த்தம். சரிங்களா? இது கேட்டாங்கன்னா டீட்டா கேட்டா இந்த வெலாசிட்டி ஆஃப் ரைன் வந்து அட்ஜசன்ட் சைடில் இருக்கு, வெலாசிட்டி ஆஃப் சைக்கிள் ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால இங்க ஃபார்முலா நமக்கு எப்படி வரும் பார்த்தீங்கன்னா tan theta equal to opposite by adjacent side தானப்பா. ஆப்போசிட் சைடில் வந்து வெலாசிட்டி ஆஃப் சைக்கிள் பை அட்ஜசன்ட் சைடு வெலாசிட்டி ஆஃப் ரைன்னு மாடுலஸ்ல எழுதிக்கலாம். அப்போ தான் மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் தி ஆங்கிள் வித் விச் வி ஹவ் டு மேக் அம்ப்ரல்லா வித் வெர்டிகல் டு ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் ரைன் அப்படின்ற மாதிரி இந்த டிஃபரன்ஸ் இன் வெக்டார்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்டால் இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரி, உங்களுக்கு வந்து இப்போ வந்து அடிஷன் ஆஃப் வெக்டார் சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார் புரிஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார். சரிங்களா? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார்ஸ், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார்ஸ் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதாவது இப்போ வந்து ஒரு வெக்டாரை வந்து ஸ்கேலாரில் மல்டிப்ளை பண்ணலாம், வெக்டாரை வெக்டாரில் மல்டிப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா வெக்டார் மல்டிப்ளைட் பை ஸ்கேலார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வெக்டார் மல்டிப்ளைட் பை ஸ்கேலார், வெக்டார் மல்டிப்ளைடு பை ஸ்கேலார் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸ்கேலார் இது வெக்டார் மல்டிப்ளை பை ஸ்கேலார்லேயே, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வெக்டார் மல்டிப்ளை பை ஸ்கேலார் பார்த்துருவோம், அடுத்து வெக்டார் மல்டிப்ளை பை வெக்டார்னு பார்க்கலாம். சரிங்களா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன பார்க்க போறோம்னா வந்து வெக்டார் மல்டிப்ளை பை நம்பர் வந்து ஸ்கேலார் தானப்பா, அதனால வெக்டார் மல்டிப்ளை பை நம்பர், வெக்டார் மல்டிப்ளைட் பை நம்பர், வெக்டார் மல்டிப்ளை பை நம்பர்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா ஆக்சலரேஷன் ஒரு வெக்டார் எடுத்துக்கிறேன், ஆக்சலரேஷன் ஒரு வெக்டார் எடுத்துக்கிறேன். ஆக்சலரேஷனுக்கு யூனிட் என்ன சொல்லுங்க, மீட்டர் பர் செகண்ட். சரிங்களா? இதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஆக்சலரேஷனை ஒரு நம்பர்ல மல்டிப்ளை பண்றேன், அதாவது ஒரு 2 எக்ஸாம்பிள் 2ல மல்டிப்ளை பண்றேன்னா அப்ப என்ன ஆகும், ஆக்சலரேஷன் நம்பர்ல 2ல மல்டிப்ளை பண்ணா நம்ம ஆக்சலரேஷன் வந்து டபுள் ஆகுது. அப்படிதானே? அப்போ வந்து ஆக்சலரேஷன் நம்பர் nல மல்டிப்ளை பண்ணா அதனுடைய மேக்னிட்யூட் வந்து n டைம்ஸ் ஆயிரும். ஆனா நேச்சர் ஆஃப் தி குவான்டிட்டி மாறாது. யூனிட் மாறுமா? யூனிட்டும் மாறாது, மீட்டர் பர் செகண்ட்ல தான் இருக்கும். ஸோ வென் வி மல்டிப்ளை தி வெக்டார் பை நம்பர் என்ன ஆகும்னா மேக்னிட்யூட் ஒன்லி வில் பி சேஞ்சஸ், பட் நேச்சர் ஆஃப் தி குவான்டிட்டி, அதாவது ஆக்சலரேஷன் நம்பரை மல்டிப்ளை பண்ணா ஆக்சலரேஷனாவே தான் இருக்கு. சரிங்களா? அதனால நேச்சர் மாறாது, அடுத்து யூனிட் மாறாது, நெக்ஸ்ட் டைரக்ஷனும் மாறாது அப்படின்னு வருது. புரியுதுங்களா? செகண்ட் கேஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து வெக்டார் மல்டிப்ளைட் பை ஸ்கேலார் பிசிக்கல் குவான்டிட்டி. இங்க நம்பர்ல மல்டிப்ளை பண்ணிட்டோம், இப்போ ஸ்கேலார் பிசிக்கல் குவான்டிட்டில மல்டிப்ளை பண்ணலாம். வெக்டார் மல்டிப்ளைடு சரிங்களா, மல்டிப்ளைட் பை ஸ்கேலார் குவான்டிட்டி, ஸ்கேலார் பிசிக்கல் குவான்டிட்டி, ஸ்கேலார் பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆக்சலரேஷன் எடுத்துக்கலாம். இப்போ ஆக்சலரேஷனுக்கு யூனிட் என்ன சொல்லுங்க, மீட்டர் பர் செகண்ட். டைரக்ஷன் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கும், இதனுடைய மேக்னிட்யூட் எவ்வளவு, மோட் ஆஃப் ஏ இருக்கு. இப்போ இந்த ஆக்சலரேஷன்ல என்ன ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டியில மல்டிப்ளை பண்றேன், எக்ஸாம்பிள் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன், மாஸ்ன்னு எடுத்திருக்கேன். இப்போ மாஸ்ல மல்டிப்ளை பண்ண உடனே இது என்ன ஆயிரும், மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் வந்து ஃபோர்ஸ் தானப்பா, அப்போ நேச்சர் ஆஃப் தி குவான்டிட்டி மாறிடுது. ஸோ ஒரு வெக்டாரை வந்து ஸ்கேலார் பிசிக்கல் குவான்டிட்டியில மல்டிப்ளை பண்ணும்போது நியூ பிசிக்கல் குவான்டிட்டி ஃபோர்ஸ்னு கிடைச்சிருது. நியூவா வந்து யூனிட் நியூட்டன் வந்துருது, யூனிட் மாறிடும். அடுத்து நேச்சர் ஆஃப் தி பிசிக்கல் குவான்டிட்டி மாறிடும். அடுத்து மேக்னிட்யூட் ஆல்சோ m டைம்ஸ் வந்துடும். ஒரு மாஸ் வந்து 5 கிலோகிராம்னா 5 டைம்ஸ் ஆயிரும். புரியுதுங்களா? அப்போ when we multiply vector by a scalar physical quantity, nature changes, magnitude changes, unit changes, only direction do not change. டைரக்ஷன் மாறாது, ஃபோர்ஸ் டைரக்ஷனும் ஆக்சலரேஷன் டைரக்ஷனும் சேமாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு வெக்டார் மல்டிப்ளைட் பை ஸ்கேலார் பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்றது புரியுது. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெக்டார் மல்டிப்ளைட் பை வெக்டார், வெக்டார் மல்டிப்ளைட் பை வெக்டார், வெக்டார் மல்டிப்ளைட் பை வெக்டார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணலாம். ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு ரிசல்டன்ட் என்ன வரலாம்னா ஸ்கேலார் வரலாம், இல்லைன்னா வெக்டார்னு வரலாம். ரெண்டு வெக்டார் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ரிசல்டன்ட் என்ன கிடைக்கலாம் சொல்லுங்க, ஸ்கேலார் வரலாம், அப்படி இல்லைன்னா வெக்டார்னு வரலாம். சப்போஸ் நமக்கு ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணும்போது ரிசல்டன்ட் வந்து ஸ்கேலார் வந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் பேர் தான் என்ன சொல்றேன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட். அதுக்கு பேர் தான், அதுக்கு ரெண்டு வெக்டாரை நம்ம மல்டிப்ளை பண்ணி ரிசல்டன்ட் வந்து ஸ்கேலார் வந்துச்சுன்னா அதுதான் என்ன சொல்றோம், ஸ்கேலார் ப்ராடக்ட், ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது என்ன பாத்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட், டாட் ப்ராடக்ட், டாட் ப்ராடக்ட். அதாவது வந்து ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணி ரிசல்டன்ட் வந்து ஸ்கேலார்னு வந்ததுன்னா அது வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ரெண்டு வெக்டார் எடுக்க போறோம். பாருங்க, இது ஏ வெக்டார்னு எடுத்துக்கலாமா, அடுத்து இது பி வெக்டார்னு எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த ரெண்டு வெக்டாருக்கு ஆங்கிள் பிட்வீன் தெம் வந்து தீட்டான்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணும்போது அந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பல் டாட்னு அப்படி காமிக்கிறோம். ஏ டாட் பி அப்படின்னு வைக்கிறோம். இந்த ஏ டாட் பி என்றது ஸ்கேலார். இந்த ஏ டாட் பி என்றது ஸ்கேலார். இந்த ஏ டாட் பிக்கு என்ன ஃபார்முலா வரும் பார்த்தீங்கன்னா, மோட் ஆஃப் ஏ வெக்டார் இன்டு மோட் ஆஃப் பி வெக்டார் இன்டு கொசைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தெம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது டாட் ப்ராடக்ட்ல ரெண்டு வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா ரிசல்டன்ட் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, மேக்னிட்யூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வெக்டார் இன்டு மேக்னிட்யூட் ஆஃப் செகண்ட் வெக்டார் இன்டு கொசைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தெம் அப்படின்னு வரும். இந்த பக்கம் வெக்டார் போடக்கூடாது. ஏன்னா ஏ டாட் பி வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, அதனால இது ஸ்கேலார், டைரக்ஷன் இருக்காது. இதுல இருந்து நமக்கு காஸ் தீட்டா வேணும். ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் வேணும்னா காஸ் தீட்டா கண்டுபிடிச்சிட்டு அடுத்து தீட்டா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அப்போ மாட் ஏ மாட் பி இந்த பக்கம் அமைச்சிருங்க. அப்போ ஏ பார் டாட் பி பார் டிவைட் பை மாட் ஏ மாட் பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. அப்போ ரெண்டு வெக்டார் கொடுத்து அது ரெண்டு வெக்டாருடைய ரிசல்ட் வந்து ஸ்கேலாரா இருந்தால் அது டாட் ப்ராடக்ட்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதுதான் ஸ்கேலார் ப்ராடக்ட் சொல்றோம். ஏ டாட் பி ஈக்குவல் மாட் ஏ மாட் பி காஸ்டான்னு எடுத்துக்கிறோம். சரி. இப்போ யூனிட் வெக்டார்ஸ்னு இருக்கு இல்லைங்களா? இன்னொன்று வந்து இது என்னது காஸ்டான்றது என்ன சொல்லுங்க? ஆங்கிள் பிட்வீன் கொசைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணிட்டு டிவைட் பை என்ன பண்ணணும், மேக்னிட்யூட் ஆஃப் வெக்டார்ஸ்ல டிவைட் பண்ணிடணும். மாட் ஏ மாட் பி அப்படின்னு வந்திருக்கு. இப்போ யூனிட் வெக்டார்னு உங்களுக்கு தெரியும், நிறைய யூனிட் வெக்டார் தெரியும். எலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஐ கேப்னு இருக்கும், எலாங் ஒய் ஆக்சிஸ் ஜே கேப் இருக்கும், எலாங் ஜெட் ஆக்சிஸ் கே கேப்னு இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ வந்து இது ஐ இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுங்க, இது வந்து ஜே இப்படி இருக்குன்னு வச்சுங்க. கரெக்டுங்களா? இது கே இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஐ டாட் ஜே என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஐ டாட் ஜேனா இந்த ஏ வெக்டார் பிளேஸ்ல ஐ போட்டிருக்கும், பி வெக்டார் பிளேஸ்ல ஜே போட்டிருக்கும். அப்போ மாட் ஆஃப் ஐ எவ்வளோ? யூனிட் வெக்டார் தானே. அதாவது ஐஜேக்கு எல்லாம் யூனிட் வெக்டார்னா மேக்னிட்யூட் 1. அப்போ ஐ வேல்யூ வந்து மாட் ஆஃப் ஐ வந்து 1 வருது. இங்க பாருங்க ஏ டாட் பி ஈக்குவல் டு மாட் ஏ மாட் பி காஸ்டா பண்ணும். அப்போ ஐ எனக்கு மாட் ஏன்றது மேக்னிட்யூட் ஆஃப் ஐ வெக்டார் வந்து 1, ஐ கேப் வந்து மேக்னிட்யூட் ஆஃப் ஜே வெக்டார் வந்து 1. அடுத்து வந்து கொசைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தேம் காஸ் தீட்டா பண்ணல, காஸ் ஆஃப் 90. ஏன்னா ஐக்கும் ஜேக்கு ஆங்கிள் எவ்வளோ? 90 டிகிரி. காஸ் 90 எவ்வளோ? 0. ஸோ தட் ஐ டாட் ஜே ஈக்குவல் டு 0. அப்போ ரெண்டு வெக்டார் பர்பண்டிகுலரா இருந்தா, அதாவது ரெண்டு வெக்டார் பர்பண்டிகுலரா இருக்கு, ஆர்த்தோகோனல் வெக்டார், இஃப் டூ வெக்டார்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் தேர் டாட் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 0 வரும். அதே மாதிரி ஜே டாட் கே ஈக்குவல் டு 0, கே டாட் ஐ ஈக்குவல் டு 0 அந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இது எல்லாமே புரியுது. சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஐ டாட் ஐ ஜே டாட் ஜே அந்த மாதிரி பார்க்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இப்போ பாருங்க ஐ டாட் ஐ என்ன வரும் சொல்லுங்க? ஐ அண்ணா ஐ வந்து பேரலல் தானே, சேம் டைரக்ஷன், எக்ஸ் டைரக்ஷன் தானே. ஐக்கு மேக்னிட்யூட் பாருங்க, அதாவது ரெண்டு வெக்டார் மல்டிப்ளை பண்ணும்போது அதனுடைய மேக்னிட்யூட்ல மல்டிப்ளை பண்ணி இன்ட்டு கொசைன் ஆஃப் ஆங்கிள் தானே போடணும். அப்போ மேக்னிட்யூட் ஆஃப் ஐ வந்து 1 இன்ட்டு அடுத்த மேக்னிட்யூட் ஆஃப் ஐ 1ன்னு போட்டு காஸ் 0. காஸ் 0 எவ்வளோப்பா? 1. ஸோ 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 1. ஸோ ஐ டாட் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்குது. சிமிலர்லின்னு போட்டோம்னா நமக்கு ஜே டாட் ஜே இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும், கே டாட் கே இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஏ பார்னு ஒரு வெக்டார் இருக்கு. ஏ பார்னு ஒரு வெக்டார் இருக்கு. அப்போ அதாவது ஒரு ஏ பார்னு ஒரு வெக்டார் இருக்கு. அந்த ஏ பார் வந்து அதே ஏ பார்ல நான் டாட் ப்ராடக்ட் பண்ண போறேன். அப்படின்னா ஏ பார் டாட் ஏ பார் பண்ண போறேன். ஏ பார் டாட் ஏ பார். ஏ பார் டாட் ஏ பார் பண்ண என்ன சொல்லுங்க? ஏ பாரோட மேக்னிட்யூட் ஏன்னு வச்சுக்கலாமா? இன்னொரு ஏ பார் டாட் ஏ பாரோட மேக்னிட்யூட் வந்து ஏன்னு வச்சுட்டு ரெண்டுமே ஏ பார்னா ரெண்டுமே சேம் டைரக்ஷன், காஸ் அப்போ சேம் டைரக்ஷன் ஆங்கிள் பிட்வீன் देम 0, காஸ் ஆஃப் 0. காஸ் ஆஃப் 0 என்ன வரும்னு சொல்லுங்க? 1. அப்போ வந்து ஒரு வெக்டாரை அந்த வெக்டார்னாலேயே டாட் ப்ராடக்ட் பண்ணா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் தி மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வெக்டார் அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா? ஒரு வெக்டாரை அந்த வெக்டார்லயே நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ரிசல்ட் என்ன கிடைக்கும்னா ஸ்கொயர் ஆஃப் தி மேக்னிட்யூட் ஆஃப் தி வெக்டார் இட் செல்ஃப் அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா? சரி. இப்போ ஜென்ரலா ஒரு வெக்டார் இருக்குன்னா அது வந்து ஸ்பேஸ்ல இருக்கும், அதனால எக்ஸ் காம்பனன்ட் இருக்கும், ஒய் காம்பனன்ட் இருக்கும், ஜெட் காம்பனன்ட் இருக்கும். அதனால ஒரு வெக்டார் எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஏ பார் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஏஒய் ஜே கேப் பிளஸ் ஏஜெட் கே கேப் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். ஒரு வெக்டார் இருக்குன்னா அது எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? ஏஎக்ஸ்ஐ பிளஸ் ஏஒய்ஜே பிளஸ் ஏஜெட் கே இப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு இங்க பாருங்க, நல்லா பாருங்க, மாட் ஆஃப் ஏ ஸ்கொயர்ன்றது என்ன சொல்லுங்க? ஏ பார் டாட் ஏ பார் தானே. அப்போ ஏ வெக்டாரையே 2 முறை டாட் பண்ணா ரிசல்ட் என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் ஆஃப் தி மேக்னிட்யூட் கிடைக்கும். அப்படி தானே? அப்போ இந்த ஏ வெக்டார் 2 முறை டாட் ப்ராடக்ட் பண்ணலாம் பாருங்க, ஏஎக்ஸ்ஐ பிளஸ் ஏஒய்ஜே பிளஸ் ஏஜெட் கே. கரெக்டுங்களா? திருப்பி இதை டாட் ப்ராடக்ட் அதே வெக்டார்ல பண்ணுங்க, ஏஎக்ஸ்ஐ பிளஸ் ஏஒய்ஜே
பிளஸ் ஏஜெட்கே அப்படின்னு நம்ம பண்றோம். இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஐ டாட் ஐ ஒன், ஐ டாட் ஜே 0, ஐ டாட் கே 0 வரும். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஐ டாட் ஐ இருக்கிறதும் ஜே டாட் ஜே இருக்கிறதும் கே டாட் கே இருக்கிறது மட்டும் தான் நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கும். மற்றதெல்லாம் பண்ணும்போது 0ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ பண்ணும்போது ஐ டாட் ஐ பண்ணுங்க ஏஎக்ஸ் ஸ்கொயர், கரெக்டா? இதே மாதிரி ஜே டாட் ஜே பண்ணுங்க ஏஒய் ஸ்கொயர், கரெக்டுங்களா? இதே மாதிரி கே ஏஜெட் கே பண்ணுங்க ஏஜெட் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குதுங்களா? இதுதான் மாட் ஏ ஸ்கொயர். ஐ டாட் ஜே பண்ணும்போது 0 வந்துடும், அது தேவையில்ல. ஐ டாட் கே பண்ணும்போது 0 வரும், ஜே டாட் ஐ பண்ணா 0 வரும், ஜே டாட் கே பண்ணா 0 வரும், அதெல்லாம் விட்டுருவோம். அப்ப இதுல இருந்து மாட் ஆஃப் ஏ ஒரு வெக்டாரை கொடுத்துட்டு அந்த வெக்டாருடைய மேக்னிடியூடு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, இப்போ இதை ஸ்கொயர் ரூட் எடுத்துடணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஒய் ஸ்கொயர் பிளஸ் ஏஜெட் ஸ்கொயர். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது வந்து ஒரு வெக்டார் கொடுத்தா அது வந்து எக்ஸ் காம்பனன்ட், ஒய் காம்பனன்ட், ஜெட் காம்பனன்ட் அப்படின்னு தனித்தனியா காம்பனன்ட்ஸ் இருக்கும். மேக்னிடியூட் ஆஃப் தி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு magnitude of the vector is equal to square root of x component square plus y component square plus z component square அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். புரியுதுங்களா? இதுதான் மாட் ஏக்கு. இதே மாதிரி ஒரு பி வெக்டார் கொடுக்குறாங்கன்னு எடுத்துக்கலாம். அப்போ பி வெக்டார் கொடுத்தா எப்படி இருக்கும்? பி வெக்டார் வந்து bxi plus byj plus bzk அப்படின்னு எழுதுவோமா? அப்படி எழுதுனா இங்க எழுதுன மாதிரியே போட்டு சிமிலர்லின்னு போட்டுட்டு என்ன பண்ணிடலாம், mod of b is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் bx ஸ்கொயர் பிளஸ் by ஸ்கொயர் பிளஸ் bz ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுல இருந்து நம்ம காஸ்டா கேட்டாங்கன்னா, அதாவது ரெண்டு வெக்டார் ஏ பார்ன்றது ஏஎக்ஸ்ஐ பிளஸ் ஏஒய்ஜே பிளஸ் ஏஜெட்கேன்னு கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி பி பார்ன்றது பிஎக்ஸ்ஐ பிளஸ் பிஒய்ஜே பிளஸ் பிஜெட்கேன்னு கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது ஏ பார்னு வச்சுங்க, இது பி பார்னு எடுத்துங்க. இந்த ஆங்கிள் பிட்வீன் தேம் தான் நமக்கு டீட்டா வேணும். அப்போ கொசைன் ஆஃப் ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். அது ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க, ஏ பார் டாட் பி பார் டிவைட் பை மாட் ஏ மாட் பி. அப்படி தானே எழுத போறோம். அப்போ ஏ பார் டாட் பி பார் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கலாமா? அதுக்கப்புறம் இந்த ஏன்னா மாட் ஏ மாட் பி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏ பார் டாட் பி பார் கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்போ ஏ பார் டாட் பி பார் வேணும்னா என்ன பண்ணலாம்? ஏ பார் எவ்வளவு பாருங்க, ஏஎக்ஸ்ஐ பிளஸ் ஏஒய்ஜே பிளஸ் ஏஜெட்கே, கரெக்டுங்களா? டாட் பி பார் என்ன பண்ணலாம், பிஎக்ஸ்ஐ பிளஸ் பிஒய்ஜே, கரெக்டுங்களா? பிளஸ் பிளஸ் என்ன வரும் பாருங்க, பிளஸ் வந்து நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா பிஜெட்கே அப்படின்னு கிடைக்கும், கரெக்டுங்களா? பிளஸ் பிஜெட்கே அப்படின்னு இருக்கு, சரிங்களா? இப்போ இது டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஏ பார் டாட் பி பார் என்ன வருது பாருங்க, ஐ டாட் ஐ தான் 1, ஐ டாட் ஜே ஐ டாட் கே எல்லாம் 0 ஆயிரும். அதனால அதெல்லாம் விட்டுட்டு ஏஎக்ஸ் இன்ட்டு பிஎக்ஸ் பிளஸ் அதே மாதிரி ஏஒய் இன்ட்டு பிஒய், ஏ ஒன்ட்டு பிஒய். ஏன்னா ஜே டாட் ஐ 0, ஜே டாட் ஜே தான் 1, ஜே டாட் கே 0 வந்துடும். பிளஸ் அதே மாதிரி கே காம்பனன்ட் ஏஜெட் பண்ணும்போது கே டாட் ஐ 0, கே டாட் ஜே 0, கே டாட் கே தான் 1. ஸோ ஏஜெட் பிஜெட் அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதுங்களா? அப்போ ஏ டாட் பி வந்து நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. எந்த வேல்யூ பாருங்க, ஏ டாட் பி வந்து இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் இங்க சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஆல்ரெடி இங்க மாட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், மாட் ஏ இங்க கண்டுபிடிச்சிருக்கோம், மாட் பி இங்க கண்டுபிடிச்சிருக்கோம், சரிங்களா? இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு கொசைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார் கிடைக்கும். அப்போ ஏ டாட் பி என்ன சொல்லுங்க, ஏஎக்ஸ் பிஎக்ஸ் பிளஸ் ஏஒய் பிஒய் பிளஸ் ஏஜெட் பிஜெட் அப்படின்னு வருதுங்களா? டிவைட் பை மாட் ஏ மாட் பி. மாட் என்னது, ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஒய் ஸ்கொயர் பிளஸ் ஏஜெட் ஸ்கொயர், சரிங்களா? இன்ட்டு மாட் பி வந்து பிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஒய் ஸ்கொயர் பிளஸ் பிஜெட் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு, சரிங்களா? இது காஸ்டா வந்துருச்சுன்னா அடுத்து நம்ம டீட்டா கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஏ டாட் பி ஈக்குவல் டு பி டாட் ஏ அப்படின்னு எழுதலாம். ஏ டாட் பி ஈக்குவல் டு பி டாட் ஏ எழுதலாம். அப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து கம்யூட்டேட்டிவ் லாவை வந்து ஒபே பண்ணுது. ஒபேஸ் கம்யூட்டேட்டிவ் லா, கம்யூட்டேட்டிவ் லாவை ஒபே பண்ணும். கம்யூட்டேட்டிவ் லா வந்து ஒபே பண்ணுது. ஒபேஸ் கம்யூட்டேட்டிவ் லா, ஒபேஸ் அப்படின்னு போட்டுக்கலாமா? ஒபேஸ் கம்யூட்டேட்டிவ் லா. அதே வந்து ஏ டாட் பி டாட் சி அப்படின்னு வச்சுக்கிட்டு இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி டாட் சி இப்படின்னு நம்ம எழுத முடியாது, இப்படின்னு எழுத முடியாது. ஏன்னா டாட் ப்ராடக்ட் பண்ணா ரெண்டு வெக்டார் தானே டாட் ப்ராடக்ட் பண்ணோம். ஏ டாட் பி தான் ஸ்கேலார் இல்ல, இது ஸ்கேலார் தானே, இது வந்து வெக்டார் தானே வருது. ஒரு ரெண்டு வெக்டாரை தான் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ண முடியுமே தவிர ஸ்கேலாரையும் வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது, சரியா? அதனால அந்த அசோசியேட்டிவ் லா வராது, அசோசியேட்டிவ் லா வராது, இந்த மாதிரி எழுத முடியாது. அசோசியேட்டிவ் லா வராது. அசோசியேட்டிவ் லான்னா 3 வெக்டார்ஸ் எடுத்து பண்றது. அப்போ டாட் ப்ராடக்ட் இன் அசோசியேட்டிவ் லா கான் பி டேக்கன், இது வராது. ஆனா கம்யூட்டேட்டிவ் லா கரெக்ட், சரிங்களா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா எடுக்கலாம். எம் இஸ் ஈக்குவல் டு
அதாவது m இன்ட்டு a டாட் b அது வரும் இல்லைங்களா? அதனால அது எடுத்துக்கலாம் தவிர, நமக்கு வந்து இங்க இது எடுக்கக்கூடாது. அசோசியேட்டிவ்லா வராது டாட் ப்ராடக்ட்ல. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டாட் ப்ராடக்ட். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டாட் ப்ராடக்ட். எக்ஸாம்பிள்ஸ். என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு f டாட் s. அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் f டாட் sனா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம் சொல்லுங்க? மோட் ஆஃப் f இன்ட்டு மோட் ஆஃப் s இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய எழுதலாம். பவர் ஈக்குவல் டு f டாட் v அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு b டாட் a. சரிங்களா? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் e டாட் a. இந்த மாதிரி வந்து நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து எழுதலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு a டாட் b இஸ் ஈக்குவல் டு ab காஸ் தீட்டா. அதாவது a என்றது மேக்னிட் ஆஃப் a, b என்றது மேக்னிட் ஆஃப் b வெக்டார் இன்டு காஸ் தீட்டா அப்படின்னு தெரியும். இந்த காஸ் தீட்டா வந்து நமக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு வருது. இப்போ போத் சைடு a டாட் b ல மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் a டாட் b சாரி போத் சைடு ab ல மல்டிப்ளை பண்ணுங்க. mod a mod b ல mod a mod b மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்க என்ன வரும் சொல்லுங்க? mod a mod b cos தீட்டான்னு வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு mod a mod b ன்னு வருதுங்களா? அப்போ வந்து இந்த mod a mod b cos தீட்டா என்ன சொல்லுங்க? a டாட் b. கரெக்ட்டுங்களா? இதுதான் a டாட் b. அப்போ a டாட் b ஓட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் mod a mod b less than or equal to mod a mod b. நெகட்டிவ் மேக்ஸிமம் வேல்யூ வந்து மைனஸ் mod a to mod a into mod b இருக்கும். பாசிட்டிவ் மேக்ஸிமம் வந்து mod a into mod b. இல்லைன்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் a டாட் b, அதாவது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் a டாட் b வந்து நம்ம என்ன சொல்லலாம்? mod a into mod b அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு வருது. a டாட் b கேன் பி 0. அதாவது இது கேஸ் 1 மாதிரி சும்மா வச்சுங்க. a டாட் b வந்து மேக்ஸிமம் எழுதிட்டேன். செகண்ட் கேஸ் வந்து என்ன பண்ண போறேன்னா a டாட் b கேன் பி 0. இது கேஸ் 2. கேஸ் 2 வந்து a டாட் b கேன் பி 0. இது 0வா இருக்கலாம். 0வா இருக்குன்னா எய்தர் mod a ஈக்குவல் டு 0 இருக்கலாம், இல்ல mod b ஈக்குவல் டு 0வா இருக்கலாம், இல்லைன்னா cos θ ஈக்குவல் டு 0வா இருக்கலாம். ஏன்னா a டாட் b ஈக்குவல் டு ab cos தானே. a டாட் b ஈக்குவல் டு என்ன வரும்னு சொல்லுங்க? a டாட் b க்கு ஃபார்முலா வந்து ab cos θ. சரிங்களா? a டாட் b க்கு வந்து ab cos θ வருது. mod a mod b cos θ வருது. அப்போ எய்தர் mod a 0 இருக்கலாம், mod b 0 இருக்கலாம், இல்லைன்னா cos θ ஈக்குவல் டு 0 இருக்கலாம். cos θ 0னா θ ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ வந்து a டாட் b டாட் ப்ராடக்ட் வந்து 0 வரணும்னா எய்தர் மேக்னிட்யூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வெக்டார் 0 ஆர் மேக்னிட்யூட் ஆஃப் செகண்ட் வெக்டார் 0, அதர்வைஸ் ஆங்கிள் பிட்வீன் தேம் 90 டிகிரி அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்னு சொல்லுங்க? 0 டாட் ப்ராடக்ட் 0 வரும். அடுத்து கேஸ் 3ல வந்து நெகட்டிவ் மேக்ஸிமம் வரணும். நெகட்டிவ் மேக்ஸிமம்னா a டாட் b ஈக்குவல் டு ab cos θ தானே. அப்போ cos θ வந்து நெகட்டிவ் மேக்ஸிமம் வேல்யூ -1. அப்போ a டாட் b இஸ் நெகட்டிவ் மேக்ஸிமம். நெகட்டிவ் மேக்ஸிமம் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் மைனஸ் ஏபின்னு போட்டுக்கலாம். மைனஸ் a டாட் b cos θ -1 வரணும். அப்போ cos θ -1 வரணும்னா θ ஈக்குவல் 180 டிகிரி இருக்கணும். அப்போ பாருங்க இங்க வந்து மேக்ஸிமம் பாசிட்டிவ் மேக்ஸிமம் இருக்குன்னா cos θ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரணும். அப்போ θ ஈக்குவல் டு 0 வரணும். அப்போ ரெண்டு வெக்டார் வந்து பேரலலா இருந்துச்சுன்னு வச்சுங்க, சேம் டைரக்ஷன் θ 0 டிகிரி இருந்துச்சுன்னா a டாட் b வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து mod a mod b. இதே ஆங்கிள் பிட்வீன் ரெண்டு வெக்டார் 180 டிகிரியா இருந்துச்சுன்னா நெகட்டிவ் மேக்ஸிமம் வரும். சரிங்களா? இதே ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் 90 டிகிரியா இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் வந்து 0, a டாட் b வந்து 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும்.